ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:59, அதாவது 10 o'clock, March 27 ஆகுது. அண்ட் நம்ம டெய்லி விலாக்ஸ் கண்டினியூஸாக சூப்பராக போயின்னு இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ தட் வந்து ரியாக்ஷன் வீடியோவாக மாறிடுச்சு சேனலில், ரியாக்ஷன் வீடியோஸ் மட்டும் போட்டுன்னு இருக்கீங்க, போரிங்காக இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 40% பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஐ டேக் தட் ஆஸ் அ சஜஷன். டீட்டெயிலாக பேசலாம் அதை பற்றி. போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஆஃப்டர் 7 days இன்றைக்கி தான் வந்து மூட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 7 days 4 days 5 days ஆகுதுன்னு நினைக்கிறேன் உள்ளே விட்டு வீட்டுக்குள்ளே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பயங்கர மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது ஆக்சுவலாக. இதாங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இன்னும் போகல பாஸ். சான்சஸ் என்னென்னா வந்து ஒன்று பேட்ரி டவுனாக இருக்கணும். பேட்ரி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சார்ஜ் ஆகும். ஸோ பேட்ரி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வந்து செல்ஃப் மோட்டார் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அது வந்து ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணிடணும். ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் விடலான்னு நினச்சேன். அது சர்வீஸ் விடலான்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதனால தான் சர்வீஸ் விட முடியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. ஒரு வழியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை. அப்பா ஒரு 5-6 வாட்டி வந்து இப்படி அப்படி தள்ளியிருப்பேன். இந்த கூடிய சீக்கிரமாக ஃபிகர் அவுட் பண்ண இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு. வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து நிறைய பேர் அதான் லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தட் வந்து ப்ரோ போரிங்காக இருக்குது இந்த ரியாக்ஷன் வீடியோ சேனல் வந்து ரியாக்ஷன் அல்டிமேட்டாக ரியாக்ஷன் சேனலாக மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கமெண்ட்ஸ் வரும், நிறைய வரும். அதில் வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வரும், நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸும் வரும், ஹேட் கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் வரும், சஜஷன் கமெண்ட்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது இதுதான். யூடியூபர்ஸ் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அவங்களால கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் வந்து எல்லாருமே யூடியூப் வீடியோஸே பார்க்குறீங்க. என்னதான் இவன் கண்டென்ட் கிரியேட் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹிட் மூவி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து ஒரு ஃப்ளாப் மூவி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து இதுதான் வந்து ஒரு மூவியுடைய ஒரு கண்டினியூஸாக ஹிட் மூவியே கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பும் அதிகமாயினே போயிட்டு இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு விஷயம். ஸோ அதனால தான் ஒரு ஹிட் மூவி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாப் மூவி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹிட் மூவி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளாப் மூவி கொடுப்பாங்க. மறுபடியும் ஹிட் மூவி ஃப்ளாப் மூவி, ஹிட் மூவி ஃப்ளாப் 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 ஃப்ளாப். ஸோ இப்படி தான் போகும். ஸோ அது மாதிரி தான் யூடியூப் சேனல்ஸ்லையும் இப்போ ஒரு 10 வீடியோ வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன் அப்படின்னும் போது 10 வீடியோவும் வந்து சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கொலாபரேஷன் பிடிச்சிருக்கு, காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே வீட்டில் உட்காந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் வந்து யூடியூப்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க தட் வந்து இந்த மாதிரி டைமில் ஃபினான்ஷியலாக வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப டவுனாக இருக்கிற காரணத்தினால ரெவன்யூஸும் அவ்வளோவா யூடியூபர்ஸ் மேக் பண்ண முடியாது இந்த ஒரு 2 மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து காசு பயங்கரமாக கொட்டி குவியுது நம்மளுக்கு. இதில் வேறு இப்போ ரெவன்யூவும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் காசுக்காக வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க, காசுக்காக வீடியோ போடுறீங்க, வியூஸ்க்காக டெய்லி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் வந்து வீடியோஸே போடுறோம். இது மாதிரி அப்பப்போ ஆங்கிள் மாற்றி பேசினா தான் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இன்னத்துக்கு யாருக்காச்சும் போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வேறு எதனா ஒரு வீடியோ போய் பார்க்கலாம். எப்படி போக மாட்டீங்க எனக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ போயிடாதீங்க அதுக்குன்னு. ஸோ ஆஸ் எ கிரியேட்டராக தனியாளாக வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஒருத்தர் வீடியோ பார்க்க வைக்கிறதுன்றது வந்து சீரியஸ்லி வந்து 100% இப்போ ஒரு 10,000 பேர் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% மட்டும் தான் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டால் 10 நிமிஷம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. மற்ற அதில் ஒரு 40% வந்து ஒரு 5 minutes 6 minutes பார்ப்பாங்க. உள்ள செம்மையாக வந்து வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல நினச்சேன். எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுடைய பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். தட் வந்து வீடியோஸ் வந்து போரிங்காக இல்லாமல் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வைக்க முடியும்னு பார்க்கறதுக்கு. சப்போஸ் இந்த கேஸ் வந்து உங்களுக்கு பைக் ரைட் வீடியோஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த 21 நாள் கழிச்சு வந்து சேனலில் வந்து பாருங்கள். 21 நாள் சேனல் பக்கமே வராதிங்க. கண்டிப்பாக பைக் ரைட்ஸ் வீடியோ வரப்போகிறது கிடையாது இந்த ஒரு 21 days. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக 21 daysக்கு அப்புறமா நான் பைக் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் போடும் பார்த்தீங்கன்னா அதை தாராளமாக பார்க்கலாம்.
எனக்கு தெரியும் தட் வந்து கண்டினியூஸாக என் மூஞ்சை பார்த்து போர் அடிச்சு போய்ட்டுருக்கோம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் கண்டென்ட்டாக போடுவோம், ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணுற திருட்டு நாய் வா போச்சுக்க போ. இப்போ வந்து ஆக்சுவலாக பிரியாணி சமைக்க போகிறேன். சிக்கன்லாம் வாங்கி வந்திருக்காங்க. ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து நான் லைட்டாக சமைப்பேன். என்ன முணங்குற ஸோ லைட்டாக வந்து எப்பவுமே நார்மலாகவே நல்லாவே சமைப்பேன். மீன்ஸ் வீட்டில் எல்லோரும் சமைக்கிறத விட நான் தான் நல்லா சமைப்பேன். உண்மையாக சொன்னேன், இதெல்லாம் போயிடலாம் இல்லை, உண்மை, சீரியஸான உண்மை. வா, நான் எப்படி சமைப்பேன்னு கேட்டேன். நல்லா சூப்பரா சமைப்பாங்க எங்க பேர. சூப்பர். ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன். இப்போ போயிட்டு பிரியாணி எல்லாம் சமைக்க போகிறேன். அண்டு அப்படியே இப்போ இதை எடிட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து என் லேப்டாப் வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக பார்க்க போகிறீங்க. இதை பாருங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்களா எவ்வளோ பலன்னு இருக்குது. என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அது மேலே ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை பிச்சு எடுத்தாச்சு நேற்று. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அதனால வந்து டவல்லாம் போட்டு சேஃபாக வச்சுருக்கேன். தட் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது டிஸ்பிளே அப்படின்றதுனால. ஸோ மறுபடியும் ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டணும். எதுவாக இருந்தாலும் 21 நாள் கழிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து பாட்டோமா. ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத. மீன்ஸ் வந்து பட் எல்லாரையுமே என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See people in the next video. Till that, signing off future. As usual, just eat, sleep, ride and repeat that again, guys. As usual, eat, sleep, watch Cherry Vlogs video, watch movies, spend time with your family. அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது? Stay safe, stay home. Repeat that again for 21 days. Bye. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணனா போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஏன்னா டெய்லி இன்ஸ்டாகிராமில் லைவ் வர போகிறேன். ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி டைமில். ஸோ போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேங்க. லைவில் போய்ட்டு பேசலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நான் ரெடி பண்ணியிருக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என் தங்கச்சி ஆல்ரெடி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டா. இது லோக்கல் பிரியாணி, இது ஹைதராபாத் பிரியாணி, இது மலபார் பிரியாணி. ஸோ ரெடி, டேஸ்ட் பண்ணுங்க, எது நல்லா இருக்குது பாருங்க. அது சாப்பிட்டாச்சா? இப்போ இது ஆனால் நல்லா கிரேவி நல்லா கலந்து சாப்பிடுங்க. ஆமாம், சுட சுட இறக்கி இருக்கோம்ல. உண்மையே சொல்லுங்க. உண்மையிலே சூப்பர். செமையா தெரிக்க விட்டோமா? இப்ப யார் வின்னர்? அவ வின்னரா நான் வின்னரா? அதெல்லாம் இல்ல, எது நல்லா இருக்கு அதுதான்.